Hey guys, good morning. This is Karthik Ravichandran. இன்னைக்கு நம்ம என்ன விஷயங்கள்லாம் பார்க்க போறோம்னா முக்கியமான இன்டர்வியூ கொஷின்ஸ் எஸ்கியூஎல் என்னென்னலாம் கேட்பாங்க. ஒரு இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணால் என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை அப்படின்றத நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லித்தரேன். அதை கற்றுக்கோங்க. லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன். ஸோ ஜென்ரலாக வந்துட்டு ஒரு ஒரு கம்பெனியில் ஐடி அப்படின்ற ஒரு ஒரு ஐடி கம்பெனியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி கம்பெனின்றது ஆரக்கிள் மட்டும் கிடையாது. ஆரக்கிள் வந்து ஒரு சின்ன விஷயம்தான் ஆரக்கிள்லாம். அப்போ எது ரொம்ப பெரிய விஷயம்னா நான் சொல்கிறது என்ன, டேட்டா சயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டெக்னாலஜி. டேட்டா சயின்ஸு, ஏடபிள்யூஎஸ், அதுக்கப்புறம் பைத்தான், என்னென்ன டெக்னாலஜிலாம் இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பைத்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பைத்தான், அதுக்கப்புறம் வேறு என்ன டெக்னாலஜி, பிக் டேட்டா இருக்குது. பிக் டேட்டா வேறு என்ன டெக்னாலஜி இப்போ கரண்ட்டாக ரொம்ப ரியாக்ட், ரொம்ப அதிகமான ஸ்கோப் வந்து ரியாக்டுக்கு இருக்குது. டேட்டா சயின்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஜாவாவை சொல்லலாம். ஜாவா, அதுக்கப்புறம் .NET, ஃப்ரண்ட் எண்ட் டெக்னாலஜி இதெல்லாம். ஜாவா, .NET, அதுக்கப்புறம் சீக்வல் சர்வர், மை சீக்வல், அப்புறம் இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. இது எனக்கு தெரிஞ்ச சாதாரண ஏடபிள்யூஎஸ் சொல்லிட்டேன். இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. இந்த டெக்னாலஜியில் இது இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெவலப்பர்ஸ் இருப்பாங்க. நாம் அதில் ஒரு சின்ன பார்ட்டு தான். நம்மளை நம்பி தான் ஒரு ப்ராஜெக்டே இருக்குதுன்னு சொல்லவே முடியாது, சரிங்களா? அதே மாதிரி இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இருக்குது. டெவலப்மெண்ட் இருக்கும், அப்புறம் சப்போர்ட் இருக்கும், அப்புறம் புதுசாக ஒரு ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ப்ராஜெக்ட் இருக்கும், அது இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட், சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டு, சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்டு, இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸும் இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எதனா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு யாராவது ஒரு கிளைண்ட்டுக்கு சொந்தமானதாக இருக்கும். அப்போ ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஐடியில் ரொம்ப புதுசு அப்படின்னா இந்த விஷயங்கள் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் ப்ளேஸ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா ப்ளம்பரை கூட ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கும் போது ஒரு சாதாரண விஷயம், அவங்களுக்கு எப்படி ஐடியில் எப்படி போய் சர்வே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் நம்மளுக்கு யோசிக்க தோணும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா பேசிக்காக டீச் பண்ணும்போது, ஸோ ஒரு ஐடி கம்பெனியில் என்ன மாதிரியான என்விரான்மெண்ட்லாம் இருக்கும் அப்படின்றத கண்ணு முன்னாடி கொண்டு வந்துடுவேன். ஸோ யாராலையும் உள்ளே போய் சர்வே பண்ணுறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு டீச் பண்ணிடுவேன். ஸோ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இது சர்வீஸ் ஓரியன்டாக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னென்னா, இப்போ இந்த கம்பெனிக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ப்ராஜெக்ட்டுக்கு உங்களை ஹையர் பண்ணுறாங்களோ அது எந்த கிளைண்ட்டுன்னு சொல்லி முன்னாடி உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இது சொல்லலைன்னா கூட நீங்கள் ஜாயின் பண்ண முதல் நாளே உங்களுக்கு சொல்லிடுவாங்க, நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டு இந்த கிளைண்ட்டு உங்களுக்கு அப்படின்றது. எப்பவுமே என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறோன்றதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கம்பெனியில் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆரக்கிள் டெவலப்பராக ஒர்க் பண்ண போகிறீங்க இல்லையா? ஒரு PLSQL டெவலப்பராக நீங்கள் ஒரு ஆரக்கிள்னாலே PLSQL டெவலப்பராக தான் உங்களை எடுப்பாங்க. ஸோ நான் டீச் பண்ணுறது ஃபுல்லாக PLSQL கான்செப்ட்ஸ் தான். PLSQL டெவலப்பர் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் டூல்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, டிக்கெட் ட்ராக்கிங் டூலுக்கு ஜீரா, ஓகே, அதுக்கப்புறம் அவுட்லுக், இதெல்லாம் என்னென்னா யூஸ் பண்ணுறது. டோடு இல்லைன்னா SQL டெவலப்பர், இல்லை ரெண்டுமே கூட யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டுத்துக்கும் கூட ஆக்சஸ் வச்சுருப்பாங்க. பெரிய பெரிய MNC கம்பெனிலாம் அந்த மாதிரி. ஸோ ஸ்மால் ஸ்கேல் கம்பெனிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் SQL டெவலப்பர் தான் ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஜீரான்ற டூல் எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு டாஸ்க் அசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டூல் அது. அவுட்லுக் எதுக்குன்னா மெயில், நம்மளுக்கு இப்போ ஜிமெயில், யாஹூலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அவுட்லுக்குன்னு இருக்குது. அவுட்லுக் இமெயில் ஆக்சஸ் வந்து எதுக்குன்னா ஆஃபீஸ் யூஸ்க்காக என்ன பண்ணுவாங்க, இன்டர்னல் கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுற ஒரு மெயில் கான்செப்ட் தான் இந்த அவுட்லுக்குன்றது. இது ரெண்டுமே என்னென்னா ஐடின்னு சொல்லுவோம், இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டு. இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம், நம்மளோட PLSQL ப்ரோக்ராம்ஸு, SQL queries எல்லாம் நம்ம இதில் தான் எழுத போகிறோம். அதுக்கப்புறம் வேறு என்ன, கோட் டெப்ளாய்மெண்ட்டுக்கு ஜிட் அப்படின்ற டூல் யூஸ் பண்ணுவோம். ஜிட் டூல் யூஸ் பண்ணி தான் சோர்ஸ் கோட்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், டெப்ளாய் பண்ணுவோம். அதாவது டெப்ளாய்மெண்ட், ஸோ நம்ம முதல்ல இந்த டூல்ஸ் எல்லாம் முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் டெப்ளாய்மெண்ட் பற்றி சொல்லித்தரேன். புட்டி அப்படின்ற டூல் எதுக்காக அப்படின்னா
யூனிக்ஸ் சர்வரை கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், புட்டி யூஸ் பண்ணுறோம். ஸோ புட்டி இஸ் அ டூல் விச் இஸ் யூஸ்டு டு கனெக்ட் யுவர் யூனிக்ஸ் சர்வர், யூனிக்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்ம என்னென்னா காமனாக யூஸ் பண்ணுற டூல்ஸ். இந்த டூலை தவிர வேறு எதுவும் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். வேறு எதை பற்றி கேட்டாலும் நீங்கள் தெரியலன்னு சொன்னாலே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து பயப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. இந்தந்த டூல்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டாலே போதுமானது தான். ஒரு PLSQL டெவலப்பர் ஜாப்ல நீங்கள் ஆல்ரெடி இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க, வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றது. சரி, எப்பவுமே இன்டர்வியூவில் என்னன்னா, ஓகே, ஆர் யூ வில்லிங் டு லேர்ன் நியூ டெக்னாலஜி? நியூ டெக்னாலஜி லேர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் விருப்பமானு சொல்லி கேட்டாங்கன்னா நோன்னு சொல்லக்கூடாது. ஸோ எப்பவுமே ஆல்வேஸ் எஸ்ன்னு தான் சொல்லணும். ஐ எம் ஓப்பன் டு லேர்ன் ஆல்வேஸ் நியூ ஸ்டெப்ஸ், நியூ டெக்னாலஜி ஆர் எனி திங் தட் த க்ரூம் விச் இஸ் ஹெல்பிங் டு க்ரூ மை கெரியர் அப்படின்னா ஐ எம் ஆல்வேஸ் ஓப்பன்ற மாதிரி தான் நீங்கள் சொல்லணும். நீ பண்ணுறியோ பண்ணலையோ எல்லாருக்கும் தெரியும் நீ எப்படியோ பண்ண போகிறது கிடையாதுன்னு. ஆனால் ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சொன்னீங்கன்னா அது இன்டர்வியூவில் நீங்கள் பாசிட்டிவ் திங்கர் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக யோசிக்கிறீங்க அப்படின்றத யோசிப்பாங்க. எதுவுமே நோன்னு சொல்லக்கூடாது. ஆர் யூ வில்லிங் டு ஒர்க் இன் நைட் ஷிஃப்ட்ஸ்? சும்மா சொல்லுவாங்க, நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் அதுக்கு எஸ் தான் சொல்லணும், நோன்னா சொல்லவே கூடாது. 24 ஹவர்ஸும் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், பரவாயில்லையா? பரவாயில்லன்னு சொல்லணும். யாருமே இல்லைன்னா நீங்கள் மட்டும் தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும், பரவாயில்லையா? பரவாயில்லன்னு சொல்லணும். சாட்டர்டே சண்டே கூட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், பரவாயில்ல. இந்த மாதிரி முதல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வாங்குறதுக்கு உண்டான எல்லா அப்ரூவல்ஸும் நீங்கள் கொடுத்துருங்க. எப்பவுமே எந்த கம்பெனிலும் 24 மணி நேரம் வேலை செய்ய மாட்டாங்க. சாட்டர்டே சண்டேலாம் எங்கேயும் வேலை செய்ய சொல்ல மாட்டாங்க. ரொம்ப ரேர் தான். சாட்டர்டே சண்டேலாம் உங்களை சொல்ல போகிறது வருஷம் ஃபுல்லாக உங்களை சொல்ல மாட்டாங்க. மேபி அந்த டெப்ளாய்மெண்ட் டைமில் தான் சொல்லுவாங்க. டெப்ளாய்மெண்ட் டைம் அப்படின்றது என்னென்னா, அதாவது லோவர் என்விரான்மெண்ட்டில் இருக்கிற ஒரு சோர்ஸ் ப்ரோக்ராமை, சோர்ஸ் கோடை என்ன பண்ணுவாங்கன்னா ஹையர் என்விரான்மெண்ட்டுக்கு மாற்றுற டைம் தான் அந்த கோட் டெப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது என்ன லோவர் என்விரான்மெண்ட்டு ஹையர் என்விரான்மெண்ட் அப்படின்னா, நீங்கள் டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுவீங்க. இனிஷியலாக டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு டேட்டா பேஸுக்கு உண்டான கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ஸு, அதாவது இது என்னவோ சொல்லலாம்னா க்ரெடென்ஷியல்ஸ்னு கூட சொல்லலாம். க்ரெடென்ஷியல்ஸ் அப்படின்றதும் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ஸ்ன்றதும் ஒன்று தான். அது என்ன க்ரெடென்ஷியல்ஸு? ஒன்றும் இல்லை, யூசர் நேமு, பாஸ்வேர்டு, ஸ்கீமா நேமு, பாஸ்வேர்டை தான் நான் அப்படி சொல்கிறேன். அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுப்பாங்கன்னா ஹோஸ்ட்டு, சர்வீஸு, போர்ட்டு, இது எல்லாமே சர்வீஸோட நேமு, அதுக்கப்புறம் போர்ட்டு, இது எல்லாமே கொடுத்துருவாங்க. இதெல்லாம் கொடுத்த பிறகு தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா டேட்டா பேஸை கனெக்ட் பண்ண முடியும். அப்போ டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு முதல்ல என்னென்ன கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ஸு, என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் தேவை அப்படின்றத டே ஒன்லேயே நீங்கள் கேட்டி வாங்கிக்கணும். கேட்டின்னா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, வாட் இஸ் மை ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ப்ராஜெக்ட் அப்படி. இந்த ப்ராஜெக்டில் என்னோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னது, என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதை பற்றின கேட்டி கொடுங்க அப்படின்றத டே ஒன்லேயே நீங்கள் வாங்கிக்கணும். டே ஒன்ன்றது என்னென்னா உங்களோட ஜாயினிங் டேட்டுக்கு அடுத்த நாள் நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண நாள். ஆனால் இப்போ எல்லாருமே லாக்டவுனு, அதுக்கப்புறம் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் எல்லாருமே வந்துட்டு வெர்ச்சுவலாக தான் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ வெர்ச்சுவல் ஆன்போர்டிங் சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே ஆன்லைன்லேயே பண்ணிடுறாங்க. ஆனால் கேட்டி வாங்க மறக்காதீங்க. எப்பவுமே டெக்னிக்கல் கேட்டி கொடுக்க மாட்டாங்க. டெக்னிக்கல் கேட்டின்றது என்னென்னா ஆரக்கிள்லாம் என்ன, எஸ்கியூஎல்னா என்ன, பிஎல்எஸ்கியூஎல் என்னென்ன, அந்த கேட்டி கிடையாது. ஃபங்க்ஷனல் கேட்டி. இந்த ஃபங்க்ஷனல் கேட்டி கண்டிப்பாக எல்லாருமே கேட்டுவாங்க. இந்த ஃபங்க்ஷனல் கேட்டின்றது என்னென்னா அந்த ப்ராஜெக்டில் அந்த கிளைண்ட்டுக்கு என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்ஸு, அவங்க என்ன கேட்குறாங்க, என்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். இது பொதுவாக டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு கண்டிப்பாக முக்கியம். நீங்கள் ஒரு PLSQL டெவலப்பராக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ண போகிறீங்க, உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். சரி, இப்போ நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன், என்ன ஜாபுக்காக எடுக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. எப்போவுமே ஒரு இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு டு யூ ஹேவ் எனி அதர் கொஷின் சொல்லி இன்டர்வியூ கேட்பான். அப்போ நீங்கள் என்ன கேட்கலான்னா, வெதர் இட் இஸ் அ டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆர் இட் இஸ் அ சப்போர்ட் கம் டெவலப்மெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் சொல்லி கேட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் என்ன மாதிரியான வேஷத்தை அங்கே போடணுன்றது இப்போ நான் சொல்கிற இந்த வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிடும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். அப்போ ஃபங்க்ஷனல் கேட்டி எப்போ மேண்டேட்ரி அப்படின்னா, நீங்கள் ஒரு PLSQL டெவலப்பராக ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு உள்ளே போகிறீங்க அப்படின்னா
ஃபங்க்ஷனல் கேட்டி தெரியாமல் நீங்கள் எந்த ஒர்க்கும் செய்ய முடியாது. அப்போ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை இனிஷியலாக நீங்கள் கேட்கணும், இன்டர்வியூ டைம்லேயே கேட்டுறணும். இப்போதைக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னு தான் தோணும். ஆனால் ஒரு வேலையை வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அது நான் கொடுக்குற இன்டர்வியூ கொஷின்ஸ் அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி டே டு டே ஆக்டிவிட்டீஸ் முதற்கொண்டு எல்லாமே நான் கொடுத்துட்றேன். அது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி நீங்கள் சொன்னாலே உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். ஆனால் உள்ளே போய் எவ்வளோ பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக சர்வை பண்ணுறாங்க, ஒர்க் ப்ரெஷர் இல்லாமல் சர்வை பண்ணுறாங்கன்றது தான் முக்கியமான விஷயம். நீங்கள் அதை தான் யோசிக்கணும். வேலையை ஈஸியாக வாங்கிடலாம். உள்ளே போய் சர்வை பண்ணுறதுக்கு ரொம்ப மூச்சு திணற மாதிரி இருந்ததுன்னா அந்த வேலையை எதுக்குன்ற மாதிரி உங்களுக்கு யோசிக்க தோணும். அதனால் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட நாலேஜை டெவலப் பண்ணிக்கோங்க. அதாவது பியோர் ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டாக இருக்கும் சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம். அதுக்கு வந்து அவங்க என்ன கேட்டி கொடுக்குறாங்களோ அதை தான் நீங்கள் என்ன பண்ண டெக்னிக்கல் கேட்டியும் கொடுத்துருவாங்க. ஃபங்க்ஷனல் கேட்டி இல்லாமல் டெக்னிக்கல் கேட்டியும் கொடுத்துருவாங்க. அது என்ன டெக்னிக்கல் கேட்டினா என்ன யூஸ் பண்ணால் என்ன ஒர்க் ஆகும் அந்த விஷயங்கள்லாம் ஃபுல்லாக செக்லிஸ்ட் போட்டு கொடுத்துருவாங்க. அதாவது எதனா ஒரு இஷ்யூனா அந்த இஷ்யூக்கு உண்டான சொல்யூஷன் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க. அந்த விஷயங்களை நீங்கள் கேட்டிலே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு PLSQL டெவலப்பராக நீங்கள் போகிறீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனாலிட்டி தெரிஞ்சால் தான் உங்களால் ப்ரோக்ராம் எழுதவே முடியும். அதாவது டேபிள் ஸ்ட்ரக்சர் தெரியணும். அதாவது அந்த ப்ராஜெக்டில் என்னென்ன டேபிள்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்ற டேபிள் ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேபிள் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருந்தால் தான் உங்களால் முடியும். அதுக்கப்புறம் என்னென்ன பேக்கேஜ் எல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும். என்ன ப்ரொசீஜர்லாம் ரன் ஆகுதுன்றது தெரியணும். என்ன ட்ரிகர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான எல்லா டெக்னிக்கல் ஆப்ஜெக்ட்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது என்னென்னா உங்களுக்கு ஃபங்க்ஷனல் கேட்டிலேயே அதை பற்றி சொல்லுவாங்க. இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. இந்த பேக்கேஜோட நேம் கொடுத்துருவாங்க, ப்ரொசீஜரோட நேம் கொடுத்துருவாங்க. அப்புறம் டேபிள் ஸ்ட்ரக்சர் அதை ER டயக்ராம்னு சொல்லுவாங்க. டேபிள் ஸ்ட்ரக்சரை ERDன்னு சொல்லுவாங்க. ERDனா ER டயக்ராம். ஸோ நீங்கள் கேட்டி டைம்லேயே என்ன பண்ணுவீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் கேட்டு வாங்கிக்கணும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் SQL queries எழுதி வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த நேமை வாங்கிட்டு அந்த ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக ரீட் பண்ணணும். ரீட் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க, எவ்ரி ஃப்ரைடே ரிவர்ஸ் கேட்டி கொடுக்கணும். இந்த ரிவர்ஸ் கேட்டின்றது என்னென்னா யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், நீங்கள் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்றது தான் விஷயம். ஸோ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில்லு கொஞ்சம் தேவைப்படும். கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட்லலாம் சர்வை பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு உண்டான கம்யூனிகேஷன் வச்சுருந்தாலே நீங்கள் போதும், அது இருந்தாலே நீங்கள் உள்ளே போய் சர்வை பண்ணிடலாம். ஆனால் எவ்ரி ஃப்ரைடேன்றது எவ்வளோ நாளைக்குன்னா ஒரு 1 மந்த்துக்கு இந்த விஷயம் நடக்கும். 1 மந்தில் என்னென்னா இந்த கேட்டி கொடுக்கறதுக்கு முடியும். அந்த கேட்டி டைம்லேயே நீங்கள் ஒர்க்கும் பண்ணுவீங்க, கேட்டியும் நடக்கும். ஏன்னா கேட்டி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 1 to 2 ஹவர்ஸ் தான் நடக்கும், ஒரு நாள் ஃபுல்லாக தான் நடக்காது. 1 ஹவர் 3வது நாள்லேயே உங்களுக்கு டாஸ்க்கு, 3rd டே இல்லை 5th டேலேயே உங்களுக்கு என்ன நடக்கும்னா டாஸ்க் அசைன் பண்ணிடுவாங்க. நீங்கள் நியூ ஜாயினி அதெல்லாம் சொல்லி ஏமாற்ற முடியாது. முதல் 3 நாள் வரைக்கும் அவங்க நியூ ஜாயினியாக கன்சிடர் பண்ணுவாங்க. 5வது நாள்லேருந்து என்னென்னா அவங்களுக்கு டாஸ்க் அசைன் பண்ணுவாங்க. டாஸ்க்குனுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதை என்ன சொல்லுவாங்கன்னா SLAன்னு சொல்லுவாங்க, சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட்டு. டேட்டுன்னு கூட சொல்லுவாங்க, டர்ன் அரவுண்ட் டைம். ஸோ என்னென்னா இந்த டேட்குள்ளே அந்த டாஸ்க்கை முடிக்கணும் அப்படின்றது. எப்பவுமே ஒரு டாஸ்க் அசைன் பண்ணாங்கன்னா அதை நல்லா அனலைஸ் பண்ணணும். அனாலிசிஸ். ஸோ அனலைஸ் பண்ண பிறகு தான் உங்களால் அதை கணிக்க முடியும், அதுக்கு எவ்வளோ டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அப்போ ஒரு அனலைஸ் பண்ணுற டாஸ்க், நான் வந்து டெவலப்மெண்ட்டை பற்றி சொல்லிட்டு இருக்கேன், டெவலப்மெண்ட்டை பற்றி மட்டும் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. அனலைஸ் பண்ணும்போது என்னென்னா ஃபஸ்ட்டு டாஸ்க் அசைன் பண்ணும்போது அந்த டாஸ்க் எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி கேட்டாங்கன்னா அனலைஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு சொல்லணும். ஏன்னா ஒரு டாஸ்க்கை நீங்கள் பார்க்கும்போது சொல்ல முடியாது, டைம் சொல்ல முடியாது. அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவங்கக்கிட்ட போய் அப்டேட் பண்ணணும். என்ன அப்டேட் பண்ணுவீங்கன்னா இந்த டாஸ்க் பண்ணுறதுக்கு எனக்கு ½ டே வேணும். ஸோ half டே கண்டிப்பாக எடுத்துக்கும் இது நீங்கள் கொடுக்குற டாஸ்க்கு. ஸோ டாஸ்க்கை பேஸ் பண்ணி நீங்கள் 10 நிமிஷம் அனலைஸ் பண்ணாலே தெரிஞ்சு போயிடும். ஸோ அவங்களுக்கு என்னென்ன அப்டேட் பண்ணணும்னா எனக்கு ½ டே டைம் வேணும். ஸோ அவங்க அப்ரூவ் பண்ணுறாங்க. ஆனால் ½ டேக்குள்ளே முடிக்கல அப்படின்னா அந்த ½ டே முடிகிற டைமில் எடுத்துகிட்டு போய் சொல்லக்கூடாது. ஒரு 2 ஹவர்ஸ் போகும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும்.
ஸோ ஸ்டேட்டஸை இன்ஃபார்ம் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி டைம் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இல்லைனா நீங்கள் தப்பு பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ டைமை வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குது டாஸ்க், ஏன்னா இந்த டாஸ்க்கை நம்பி ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். இதெல்லாம் பெரிய இஷ்யூவை க்ரியேட் பண்ணிடும். அதாவது எப்பவுமே டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ண பிறகு தான் ஜாவா ஆப்ஜெக்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் கொடுத்தா தான் அது ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை ஜாவா சைட்லேருந்து வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து டைம் வந்து சொல்லாமல் நீங்கள் பாட்டு சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா, நான் திருப்பி சொல்கிறேன், ஐ எம் டாக்கிங் அபவுட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். நான் ஒர்க் பண்ண இது வரைக்கும் 8 வருஷம் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் ஃபுல்லாக டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் தான். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இது சப்போர்ட் ப்ராஜெக்டில் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் அதை இது கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. சப்போர்ட் ப்ராஜெக்டை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் கேப்சர் பண்ணுறேன். ஸோ டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு எதுக்குன்னா, உங்களால் அந்த டாஸ்க் பண்ண முடியல அப்படின்றது ஆஃப் டேயில் பாதி நாள்லேயே நீங்கள் சொல்லிடணும். ஆஃப் டேனா 4 ஹவர்ஸ் நீங்கள் கேட்குறீங்கன்னு அர்த்தம். 2 ஹவர்ஸ்லேயே உங்களால் பண்ண முடியுமா முடியாதான்றதை எக்ஸாக்டாக சொல்லலாம். 10 நிமிஷத்தில் நீங்கள் சொல்ல போகிறது என்னென்னா அப்ராக்சிமேட்டாக சொல்கிறது. ஆனால் 2 மணி நேரம் கழித்து நம்மளால் எக்ஸாக்டாக எத்தனை மணிக்கு இதை முடிக்க முடியுன்றது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த டைமை உடனுக்குடன் உங்கள் டிஎல்லோ உங்கள் மேனேஜரோ இல்லை யார் உங்களுக்கு டாஸ்க் அசைன் பண்ணாங்களோ அந்த மெயிலுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணிடணும். இல்லைன்னா அது பெரிய இஷ்யூ ஆகிட்டு உங்கள் ப்ராஜெக்டில் பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ ஆகும். அதுக்கப்புறம் தேவையில்லாமல் சத்தம் போடுவாங்க, உங்களுக்கு ஒர்க்கே அசைன் பண்ண மாட்டாங்க. ஸோ ப்ராஜெக்ட்லேருந்து உங்களை தூக்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, அதனால் எப்போவுமே என்னென்னா அனலைஸ் பண்ணி ப்ராப்பராக இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதாவது அந்த இன்ட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ட்ராக்ஷன் பண்ணலனாலும் இஷ்யூ தான், இன்ட்ராக்ஷன் பண்ணாலும் டேஞ்சர் தான். இன்ட்ராக்ஷன் இல்லைன்னா மேனேஜர் கண்டுபிடிச்சிருவாங்க உங்களுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்ற மாதிரி. இன்ட்ராக்ஷன் கண்டிப்பாக முக்கியம்ப்பா. எந்தெந்த டாஸ்க்கு நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்கன்றதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா ரொம்ப டேஞ்சர், அது கெரியருக்கு ரொம்ப டேஞ்சர். ஒரு கெரியரை நீங்கள் சஸ்டெயின் பண்ணிக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கம்பெனியில் நீங்கள் சர்வே பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்ட்ராக்ட் பண்ணணும், எல்லா டீம் மெம்பர்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணணும். டவுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்கவே கூடாது. மோஸ்ட்லி டெக்னிக்கல் டவுட்ஸ் கேட்கக்கூடாது. டெக்னிக்கல் டவுட் கேட்டாலும் டேஞ்சர். குயிக்காக எப்பவுமே எல்லாராலையும் ஒரே மந்தில் முடியாது, 1 இயராவது ஆகும். ஒரு ப்ராஜெக்டை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னா மினிமம் 1 இயர் ஆகும். அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ என்னென்னா ப்ரெஷர் கொடுப்பாங்க, சீக்கிரம் கற்றுக்கோங்க மினிமம். ஆனால் 1 இயர் ஆகும் டு கெட் நாலேஜ் அபவுட் ப்ராஜெக்ட். ப்ராஜெக்ட் இல்லை அப்ளிகேஷன் கூட சொல்லலாம். அப்ளிகேஷனை பற்றி ஃபுல்லாக தெரியணுன்னா மினிமம் 1 இயராவது ஆகும். இந்த 1 இயருக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த இடத்துல, எந்த பேக்கேஜில், எந்த ப்ரொசீஜரில் கை வச்சா எங்கே பிரச்சனை ஆகும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். அந்த லெவல் வர வரைக்கும் கடுமையாக உழைக்கணும், ஃப்ரீயாகவே இருக்கக்கூடாது. 1 இயருக்கு நீங்கள் என்னென்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணணும், ஹெவியாக ஒர்க் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த விஷயங்கள் என்னென்னா ஜென்ரலாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். வெர்ச்சுவல் ஆன்போர்டிங் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்க, டாஸ்க் அசைன் பண்ணுவாங்க. இந்த டாஸ்க் அசைன் பண்ணுறது டே டு டே ஆக்டிவிட்டீஸில் என்ன பண்ணுன்றது சொல்கிறேன். டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஒரு டெவலப்பருக்கு சொல்கிறேன். ஒரு PLSQL டெவலப்பரோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு டாஸ்க் எங்கே அசைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஜீரான்ற டூலில் அசைன் பண்ணுறாங்க. அப்போ ஒவ்வொரு டாஸ்க்கும் ஒரு டாஸ்க் இன்ஃபர்மேஷன், டாஸ்க் ஐடி இருக்கும். அந்த ஐடியில் நீங்கள் ஜஸ்ட்டு ஜீராவில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்குக்கு கிளியரான டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா ரீட் பண்ணணும். ரீட் பண்ணுறது என்னென்னா அது அனலைசிஸ்லேயே வந்துடும். ஸோ ஃபுல்லாக என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிட்ட பிறகு என்னென்னா அந்த டாஸ்க்குக்கு ப்ரையாரிட்டி செக் பண்ணணும். இந்த அனலைசிஸ்லேயே ஃபுல்லாக ப்ரையாரிட்டி செக் பண்ணணும். அதாவது என்னென்னா அது இமீடியட்டாக முடிக்க சொல்கிறாங்களா இல்லை எப்படி முடிக்க சொல்கிறாங்க அப்படின்றத ஃபுல்லாக இந்த அனலைசிஸ் ப்ராசஸ்லேயே பண்ணணும். ஃபுல்லாக ரீட் பண்ணணும். அட்டாச்மெண்ட்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அட்டாச்மெண்ட்ஸ் ஜென்ரலாக ஒரு டாஸ்க் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண சொல்லுவாங்க, ஸ்கிரிப்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. அது என்ன ஸ்கிரிப்ட்னா நம்மளோட இன்சர்ட் ஸ்கிரிப்டாக இருக்கலாம், இல்லை வந்து டெலீட் ஸ்கிரிப்டாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு டேபிள் கிரியேஷன் அந்த கிரியேட் ஸ்கிரிப்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல்காக ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு ஸ்கீமாவுக்கும் தனித்தனியாக ஸ்கீமா வைஸ் எனக்கு பண்ணித்தர சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வரும் உங்களுக்கு ஸ்கீமா வைஸ். இப்போ ஒரு ப்ராஜெக்டில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டுன்னு இருக்கும். அதுக்கு தனியாக ஒரு ஸ்கீமா, அதுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு. அதாவது ஸ்கீமாவை தான் நான் யூசர்னு சொல்கிறேன். அதுக்கு தனியாக யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வச்சுருப்பாங்க.
டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டுக்கு. டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் டேட்டாபேஸ் கூட வச்சிருக்கலாம். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஸ்கீமா பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குன்னு தனியாக வச்சிருப்பாங்க. ஐஎன்னா இந்தியா. அதே மாதிரி ஜப்பான் அதுக்கு தனியாக ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் டெவலப்மெண்ட் டேட்டாபேஸ். அப்போ டெவலப்மெண்ட் டேட்டாபேஸ்க்கே தனியாக ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி அதில் நிறைய ஸ்கீமா இருக்கும். ஒவ்வொரு கண்ட்ரியும் ஸ்கீமா தான். ஓகே, இப்போ இந்தியாவை நான் கனெக்ட் பண்ணணும், இல்லை சைனாவை கனெக்ட் பண்ணணும், இல்லை பாகிஸ்தானை கனெக்ட் பண்ணணும், இல்லை சிங்கப்பூரை கனெக்ட் பண்ணணும், மலேசியாவை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் என்னன்னா தனித்தனி யூசர். அப்போ அந்த கண்ட்ரிக்கு எதனா இஷ்யூனா அங்கே அதுக்குன்னு யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் எப்படி இப்போ ஹெச்ஆர் அட்மின்லாம் கனெக்ட் பண்ணுறீங்கல்ல, அந்த மாதிரி இதுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுருப்பாங்க. அந்த டெவலப்மெண்ட் டேட்டாபேஸோட க்ரெடென்ஷியல்ஸை தான் நீங்கள் கேடி டைம்லேயே வாங்கணும்னு சொன்னேன். இந்த கேடி கொடுப்பாங்க இல்லையா, அந்த கேடி டைம்லேயே இந்த விஷயங்கள்லாம் வாங்கணும். கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ஸு, என்னென்ன விஷயங்கள்லாம் எந்தெந்த கண்ட்ரிக்கு இருக்குது அப்படின்றது. ஸோ கத்தாரில் இஷ்யூனா அதுக்கு உண்டான டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி அந்த யூசரை நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாமே என்னென்னா நோட் பேட்லையோ இல்லை வேர்ட் பேட்லையோ யாராவது கொடுத்துருவாங்க, உங்களுக்கு சொல்லிடுவாங்க. எவ்ரி மண்டே பாஸ்வேர்டும் சேஞ்ச் பண்ணுவாங்க. மண்டே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, செக்யூரிட்டி இஷ்யூ இதுக்காக, கம்ப்ளைண்ட்ஸ்க்காக. மண்டே ஆனால் என்னென்னா நீங்கள் கேட்டு வாங்கிக்கணும், இந்த வாரத்துக்கு உண்டான இந்தியாவுக்கு என்ன பாஸ்வேர்டு வச்சுருக்கீங்க, சிங்கப்பூருக்கு என்ன பாஸ்வேர்டு வச்சுருக்கீங்கன்னு உங்களுக்கு நீங்கள் தான் மெயில் பண்ணி கேட்கணும். ஸோ பாஸ்வேர்டு உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது என்னென்னா அது வந்து கான்ஃபிடென்ஷியலாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டெவலப்மெண்ட் டேட்டாபேஸ். டெவலப்மெண்ட்டில் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டாஸ்க்கெல்லாம் அசைன் பண்ணிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் தான் ஒர்க் பண்ணுவீங்க. அதாவது எந்தெந்த ஸ்கீமான்னு சொல்லிடுவாங்க. இப்போ உங்களுக்கு ஸ்கிரிப்ட் அட்டாச் பண்ணுறாங்கன்னா, டாஸ்க் அசைன் பண்ணுறாங்கன்னா அதில் நீங்கள் போய் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன்லேயே கிளியராக சொல்லிடுவாங்க. நீங்கள் இப்போ ஒர்க் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா மலேசியா கண்ட்ரிக்கு. அப்போ மலேசியா ஸ்கீமாவை கனெக்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும். அவங்க சொல்கிற டாஸ்க் எல்லாத்தையும் எடுத்து இங்கே தான் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கணும். மற்ற யூசரை கனெக்ட் பண்ணக்கூடாது. பட் டேட்டாபேஸ் ஒன்று தான், ஆனால் மல்டிபிள் யூசர். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ மலேசியாவுக்குன்னு எனக்கு ரிக்குவயர்மெண்ட் வந்திருக்கு. மலேசியாவில் இருக்கிற ஒரு பேக்கேஜில் இந்த ப்ரொசீஜரில் இஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ மலேசியா யூசர் நீ கனெக்ட் பண்ணி அந்த பேக்கேஜ் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த நேமை டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தாலும் தெரியும். ஸோ ஸ்கிரிப்ட் ப்ரிப்பரேஷனாக இருக்கலாம். இது தாண்டி வேறு என்ன என்விரான்மெண்ட் இருக்குன்னா, டெஸ்டிங் என்விரான்மெண்ட்னு இருக்குது. ஸோ டெஸ்டிங் என்விரான்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. என்னென்னா எஸ்ஐடி, அப்புறம் யூஏடி, ப்ரீ யூஏடி, அப்புறம் யூஏடி, இந்த மாதிரி நிறைய என்விரான்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு தனியாக இதெல்லாம் ஒரே டேட்டாபேஸை 3 இன்ஸ்டன்ஸாக கூட வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ எஸ்ஐடிக்குன்னு இவ்வளோ யூஸரும் இருக்கும். இவ்வளோ யூஸரும் எங்கன்னா எஸ்ஐடியில் இருக்கும், அந்த யூசர் ப்ரீ யூஏடியில் இருக்கும், அந்த யூசர் யூஏடிலையும் இருக்கும். அப்போ டெஸ்டிங் என்விரான்மெண்ட்டு, டெஸ்டிங் டேட்டாபேஸ்ன்னு தனியாக க்ரியேட் பண்ணி நல்லா கவனிக்கணும். இப்படி தான் இருக்கும் என்விரான்மெண்ட் எல்லாம். டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். எஸ்ஐடினா சிஸ்டம் இன்டெகிரேஷன் டெஸ்டிங், யூஏடினா யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங், யூஏடினா அதை சொன்னேன் யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். கிளைண்ட்டுக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் கேட்குறாங்க அப்படின்னா கிளைண்ட்டுக்கு பர்ஃபெக்டான விஷயங்கள் இந்த என்விரான்மெண்ட்டில் தான் இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷன் அப்படின்னும்போது வரும்போது பார்த்தீங்கன்னா அதான் லைவ் ப்ரொடக்ஷன் டிபி. இதில் மோஸ்ட்லி என்னென்னா நிறைய பேருக்கு ஆக்சஸ் இருக்காது. ஸோ ரொம்ப குறிப்பிட்ட டெவலப்பர்ஸ்க்கு மட்டும் தான் ஆக்சஸ் இருக்கும். அதாவது யாரெல்லாம் லைவாக டெப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ, அதாவது நீங்கள் எழுத ப்ரோக்ராமை நீங்களே ப்ரொடக்ஷனில் போடுவீங்களான்றதுலாம் தெரியாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில கம்பெனியில் தான் என்னென்னா நீங்கள் டெவலப் பண்ணுற விஷயத்த நீங்களே எடுத்து போய் ப்ரொடக்ஷனில் டெப்ளாய் பண்ணுற ஆக்டிவிட்டி. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டெப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா தனியாக ப்ரொடக்ஷன் டெப்ளாய்மெண்ட் டீம்னே இருப்பாங்க. அவங்கள வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம டெவலப் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி, நம்ம தான் டெஸ்ட் பண்ணுவோம் ஃபுல்லாக. டெஸ்டிங் டீமை வச்சு அதை அப்ளிகேஷன் மூலயமா செக் பண்ணி கடைசியில் நம்மளுக்கு ஒரு அப்ரூவல் வரும். எங்கள் கிளைண்ட்டோட டெமோ செஷனில் ஓகே ரிக்குவயர்மெண்ட்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, நீங்கள் இந்த என்விரான்மெண்ட்லேருந்து ப்ரொடக்ஷனுக்கு மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா, அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா யூஏடியில் ரன் பண்ணியிருக்கிற கோடை எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரொடக்ஷனில் ரன் பண்ணுவீங்க. என்னென்னா அப்போ ஒவ்வொரு என்விரான்மெண்ட்டுக்கும் தனித்தனி யூசர் நேம் பாஸ்வேர்ட், தனித்தனி ஸ்கீமாஸும் இருக்குது. இப்போ சிங்கப்பூரில் ஒரு டேட்டா வரலன்னு சொல்கிறாங்க. சிங்கப்பூர் ஸ்கீமாவில் ஒரு டேட்டா வரல, எங்கன்னா யூஏடி என்விரான்மெண்ட்டில் வரல.
அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா டெஸ்டிங் டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி அதில் யூஏடி என்விரான்மெண்ட் போயிட்டு அங்கே சிங்கப்பூர் என்விரான்மெண்ட்டை கனெக்ட் பண்ணி சிங்கப்பூர் ஸ்கீமாக்குன்னு தனியாக ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுருப்பாங்க. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு கனெக்ட் பண்ணிவிட்டு அங்கே போய் அந்த பேக்கேஜை போய் செக் பண்ணணும். இதே பேக்கேஜ் தான் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கும். இங்கே ஒர்க் ஆகுது, ஏன் இங்கே ஒர்க் ஆகலைன்றதை நீங்கள் வேலிடேட் பண்ணணும். அப்போ என்ன கோட் மிஸ் மேட்ச் ஆயிருக்கும் அப்படின்னா, சம்டைம்ஸ் நம்ம ரன் பண்ணியிருக்கிற கோடை ப்ராப்பராக இந்த என்விரான்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ இங்கே ரன் ஆகிருக்கிற கோட் தான் இங்கே இருக்கா, பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும் நீங்கள். ஏன்னா ஒரே பேக்கேஜில் 2 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அது வந்து இஷ்யூ ஆகிடும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்லேருந்து இங்கே மூவ் பண்ணிடுவேன். ஆனால் வேறு ஒருத்தவங்களுக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் வருது, அந்த பேக்கேஜ் என்ன பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஓப்பன் பண்ணி. அவங்க கம்பைல் பண்ணும்போது லாஸ்ட்டாக கம்பைல் ஆன ப்ரோக்ராம் தான் இங்கே இருக்கும். ஏன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் யூஸ் பண்ணும்போது லாஸ்ட்டாக யார் டெவலப் பண்ணாங்களோ அவங்களோட ப்ரோக்ராம் தான் இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் எழுதின ப்ரோக்ராமு அதுக்கப்புறம் அவர் ஓப்பன் பண்ணியிருந்தாருன்னா மிஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் ஒரு இஷ்யூ இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே இருக்கிற கோடையும் எடுத்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மிஸ் மேட்ச் இருந்ததுன்னா அதை சரி செய்யணும். இந்த என்விரான்மெண்ட்டில் போய் சரி செய்யணும். டெஸ்டிங்கில் போய் டெஸ்டிங் டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி யூஏடியில் போயிட்டு கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இப்படி தான் ஜென்ரலாக என்ன நடக்கும், ஒர்க் நடக்கும். ஸோ இதுதான் என்னென்னா லோவர் என்விரான்மெண்ட்டு. இதுக்கு ஹையர் என்விரான்மெண்ட்டு டெஸ்டிங் என்விரான்மெண்ட்டு. இதோட ஹையர் என்விரான்மெண்ட் என்னென்னா இது ப்ரொடக்ஷன். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்கில் 3 என்விரான்மெண்ட்ஸ் இருக்குது. என்னென்னா எஸ்ஐடி வந்து பார்த்தீங்கன்னா லோவரு, அதுக்கப்புறம் ஹையர் என்விரான்மெண்ட்டு ப்ரீயூஏடி, அதுக்கு ஹையர் என்விரான்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா யூஏடி. ஸோ யூஏடிக்கு 2 லோயர் என்விரான்மெண்ட் இருக்குது. இது ரெண்டுமே லோயர் என்விரான்மெண்ட். ஸோ உங்களை சொல்லுவாங்க எந்த என்விரான்மெண்ட்டை கனெக்ட் பண்ணி என்ன நீங்கள் ப்ரோக்ராம் எழுதணும், அது எந்த கண்ட்ரிக்கு நம்ம இப்போ எழுத போகிறோம் அப்படின்றது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் தான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. அதை நீங்கள் நல்லா படித்து அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுற டாஸ்க்கை ஒரு ஸ்டேட்டஸ் மாற்றிக்கிட்டே இருக்கணும். அனாலிசிஸ் இன் ப்ரோக்ரஸ்ன்னு மாற்றுவீங்க. அதோட டாஸ்க்கை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு புல் பண்ணிவிட்டு டாஸ்க் புல் பண்ண பிறகு ஸ்டேட்டஸை மாற்றணும். யூ ஹாவ் டு சேஞ்ச் ஸ்டேட்டஸ். எங்கே தான் ஜீரோவில் போய் மாற்றணும். என்னென்னு மாற்றுவீங்க அப்படின்னா அனாலிசிஸ் இன் ப்ரோக்ரஸ்ன்னு மாற்றுவீங்க. அது அங்கே ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் சூஸ் பண்ணால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, அனலைசிஸ் முடிஞ்ச பிறகு டாஸ்கோட ஸ்டேட்டஸை நீங்கள் மாற்றணும். என்னென்னா டெவலப்மெண்ட் பண்ண போகிறீங்கன்ற மாதிரி டெவலப்மெண்ட் இன் ப்ரோக்ரஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் டெவலப் பண்ணதை டெஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா, டெஸ்டிங் இன் ப்ரோக்ரஸ். அதாவது அந்த ப்ரொசீஜர் கரெக்டான அவுட்புட் கொடுக்குதா இல்லையா அப்படின்னு. ஸோ லாஸ்ட்டில் என்னென்னா சென்ட் ஃபார் டெஸ்டிங். இது என்னென்னா டெஸ்டிங் டீம்னு இருப்பாங்க எல்லா கம்பெனிலையும். பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டில் டெஸ்டிங் டீம்னு தனியாக இருப்பாங்க. அந்த டெஸ்டிங் டீமுக்கு நீங்கள் சென்ட் பண்ணி அவங்க சைடு செக் பண்ணணும். ஸோ டெவலப்பர் பண்ண ஒர்க்லாம் கரெக்டாக ரன் ஆகிட்டு இருக்கா, அவங்களுக்கும் இதே டிஸ்கிரிப்ஷன் இந்த ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். அவங்க அந்த ஜீராவில் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க, ஆக்சுவலி என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க, இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஒர்க் ஆயிடுச்சுன்னா அப்போ நம்மளுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. என்ன ரிப்ளை பண்ணுவாங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு, அப்படி இல்லை எஸ்ஸா இல்லை நோவா நடக்கும். இங்கே வந்து என்னென்னா ஒர்க் ஆச்சா ஒர்க் ஆகலையா. ஒர்க் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க வந்துட்டு ப்ரொடக்ஷன் மூவ் பண்ணுறதுக்கு தயாராகிடுவாங்க. ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க, என்ன ஒர்க்கு பண்ணல நம்மன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை நம்ம சரி செய்யணும். நீங்கள் டேட்டா சரியாக வரல, இந்த இன்புட் கொடுத்தா வேறு ரெக்கார்டு வருது, அந்த இன்புட் கொடுத்தா இந்த ரெக்கார்டு வருது அப்படின்றத நம்ம கோஆர்டினேட் பண்ணணும். இது என்னென்னா ஜாவா சைடு இஷ்யூவா நம்ம சைடு இஷ்யூவான்றதை நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஜாவா இஷ்யூனா நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடணும் டெஸ்டிங் டீமுக்கு, அவங்களுக்கு ஒரு ரிப்ளை மெயில் போட்டுடணும். ஸோ இட் இஸ் ஃப்ரம் ஜாவா இஷ்யூ, ஸோ வி கேனாட் டூ எனி திங் அப்படின்ற மாதிரி சொல்லிடணும். ஸோ ஜாவா பீப்புளோடு நம்ம என்ன கோஆர்டினேட் பண்ணுவோம் அப்படின்னா, அப்ளிகேஷனில் எதனா ஒர்க் ஆகலை அப்படின்னா ஜாவா பீப்புளோடு நம்ம நேரடியாக கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஒரு அப்ளிகேஷனில் கிளைண்ட்டு கொடுத்துருக்கிற ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகணும். அப்படி ஒர்க் ஆகலைன்னா அது ஒர்க் பண்ணுற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜாவா பீப்புளோடவையும் டெஸ்டிங் டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும். அப்போ ஒரு PLSQL டெவலப்பரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா ஜாவா பீப்புளோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும். ஆனால் ஜாவா ப்ரோக்ராம் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஒரு ரிக்குவயர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா இது இப்படி ஒர்க் ஆகணும்னு சொல்லியிருக்காங்கன்றதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். ஜாவா டீமோட நீங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டெஸ்டிங் டீமோட ஒர்க் பண்ணுவீங்க. ப்ளஸ் BA பிஸ்னஸ் அனலிஸ்டோட ஒர்க் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த ரிக்குவயர்மெண்ட்டோட ஃபுல் ஸ்டஃப் யாருக்கு தெரியும் அப்படின்னா இந்த BAக்கு தான் தெரியும். ஸோ BA என்னென்ன
நம்மளுக்கு டவுட் இருக்கோ அது எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ பிஏ சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா ஒரு மீட்டிங் ஒன்று வச்சு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம 3 பேரும் கவனிப்போம். அதில் சில பேர் டெஸ்டிங் டீமில் நிறைய நிறைய யோசிப்பாங்க, நாமளும் யோசிப்போம், ஜாவாவும் யோசிப்பான். இப்போ யோசிக்கிறவங்க எல்லாருமே இதை லிசன் பண்ணுவாங்களா? கிடையாது. நான் மிஸ் பண்ணியிருப்பேன், இவன் ஒரு சில பாயிண்ட் மிஸ் பண்ணியிருப்பான், இவனும் சில பாயிண்ட் மிஸ் பண்ணியிருப்பான். ஆனால் இவன் மிஸ் பண்ணியிருக்கிறத நான் மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன், நான் மிஸ் பண்ணதை இவன் மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன்ற காம்பினேஷன் இருக்கும் இல்லையா? ஸோ நான் ப்ரோக்ராம் பண்ணும்போது எதனா இஷ்யூஸ்னா நாங்கள் எல்லாருமே குரூப் சேட் பண்ணிப்போம், எந்த இஷ்யூ அதை ஃபிக்ஸ் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது தான் நம்மளோட வேலையே. ஸோ இப்படி தான் ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு டெவலப்மெண்ட்டில் நடக்கிற எல்லா ப்ரோக்ராம்ஸும் ப்ரொடக்ஷன் மூவ் ஆகாது. அது கிளைண்ட் சொல்கிற விஷயங்களை பொறுத்து தான். ஸோ கிளைண்ட் நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஸோ இதான் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் நடக்கிற விஷயங்கள். தேங்க்யூ கைஸ். ப்ளீஸ் ரீகனெக்ட்.